வந்திருக்கோன்னா அமுதா நகர் 3வது தெருவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே உள்ள ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு வந்திருக்கோம். அந்த டீ கடையில் வந்து மக்கள் நிறைய பேர் டீ குடிப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டோட வியூ இதுதான். இதுதான் பாலா டிஃபன் சென்டர்னு சொல்லி டீ ஸ்டால் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கடைக்கு வந்திருக்காங்க. கடையில் உரிமையாளர் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். நீங்கள் தான் உரிமையாளரா? சரி, உங்கள் டீ கடையில் வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் சொந்த கலப்படம் எதுவும் இல்லாமல் தான் தயார் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாமே டீ, காஃபி, டிஃபன், இட்லி, பூரி எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாருமே இங்கே சாப்பிடுவாங்க. ஆமாம், நான் விலை கம்மியாக இருக்கும் கொஞ்சம். அது மாதிரி நீங்கள் இயற்கையான முறையில் இந்த கலப்படங்கள் இல்லாமல் எல்லாமே கலப்படம் இல்லாமல் சுத்தமாக செய்கிறீங்கன்னு அதையும் சொன்னாங்க. மற்ற ஏரியாவிலேருந்து உங்கள் கடைக்கு அதிகமாக மக்கள் வராங்க, கூட்டம் வராங்க. ஸோ காலை நேரங்கள் நாங்கள் ரொம்ப பார்த்துருக்குறோம். ஓகே, உங்கள் கடையில் உள்ள வியூ பார்க்கலாமா? ஓகேங்க. இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க? இதெல்லாம் தோசை, சப்பாத்தி போடுறது. ஓஹோ. இன்னைக்கு சண்டேனால கடையில வந்து ஓஹோ கிடையாது. பரவாயில்ல, எல்லாமே நல்லா சுகாதாரமா ஹைஜீனிக்கா வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த அம்மா யாரும் ஒருத்தர் வந்திருக்காங்களே. அம்மா, நீங்க எத்தனை வருஷமா அந்த கடையில் டீ சாப்பிடுறீங்க? சரி. அவங்க இல்லாத அன்னைக்கு நாங்கள் வெளியில் போய் அந்த சாப்பாட்டை பற்றி ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்க இருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியான சாப்பாடு. ஆக மொத்தத்தில் இந்த கடையில் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கடையிலேருந்து எல்லாமே நீங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பாய். ஓகேங்க, வணக்கம். My emotions in a healthy manner.